தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய 2வது வாரம் சமாதானத்தின் வாரமாக இருக்கின்றது. நம்மை மன மாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், ஆண்டவருடைய நாளிலே உண்மையும் நேர்மையும் நீதியும் விளங்கும், சமாதானம் நிலைத்திருக்கும். எந்த அளவிற்கு சமாதானம் என்று பார்க்கின்ற பொழுது, இன்று எதையெல்லாம் நாம் இயற்கைக்கு முரணானது என்று பார்க்கின்றோமோ அவையெல்லாம் நிகழும். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக படுத்துக்கொள்ளும், அவற்றினுடைய குட்டிகளும் அவற்றோடு இருக்கும். இவற்றோடு சிறுத்தை புலியும் இருக்கும். கொழுத்த காளைகளும் கன்றும் சிங்கமும் ஒன்றாய் கூடி வாழும். இவற்றை ஒரு பச்சிளம் குழந்தை வழி நடத்தும். பால்குடி மறந்த குழந்தை விரியன் பாம்பு புற்றில் கையை இடும், ஆனால் அவற்றிற்கு தீங்கு எதுவும் ஏற்படாது. சிங்கம் வைக்கோல் உண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இவையெல்லாம் இன்றளவிலும் சில நேரங்களிலே நாம் யூடியூப் காணொளிகளில் பார்க்கின்றோம். தனது வேட்டை பொருளை கூட ஒரு பெரிய மிருகமானது அடித்து கொள்ளாமல் அவற்றை பாதுகாக்கின்றதாக இருப்பதையெல்லாம் இந்த நாளிலே நாம் கண்டு வருகின்றோம். ஆண்டவருடைய நாளில் இத்தகைய சமாதானமானது நிலைத்து நிற்கும் என்று எசாயா இறைவாக்கினர் சொல்லுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது, திருமுல்லுக்கு யோவான் மனம் மாறுங்கள் என்று மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது, இறைவனின் ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக நீங்கள் இருக்க மனம் மாற்றம் பெறுங்கள் என்று சொல்லுகின்றார். இவர் பாலை நிலத்தில் இதை அறிவிக்கின்றார். மக்கள் எல்லோரும் கோவிலிலோ அல்லது அரண்மனையிலிருந்தோ அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில் பாலைவனத்தில் குரல் ஒன்று முழங்குகின்றது. இவற்றையெல்லாம் அறிந்த மக்கள் மட்டும் அவரிடம் திருமுழுக்கு பெறவில்லை. மாறாக சட்டம் படித்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவரிடம் சென்று திருமுழுக்கு வாங்குகின்றார்கள். இதனை கண்ட யோவான் அவர்களிடம் சொல்லுகின்றார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரவிருக்கும் சினத்திலிருந்து தப்பித்து கொள்ள உங்களுக்கு கற்பித்தது யார் என்று கேட்கின்றார். கோடாரியானது அடிமரத்திலே வைக்கப்பட்டு விட்டது, தீமை அழிப்பதற்கான காலமானது துவங்கிவிட்டது. நீங்கள் எல்லாம் ஆபிரகாமின் மக்கள் என்று சொல்லுகின்றீர்களே, அவற்றினை உங்கள் செயல்களால் காட்டுங்கள் என்று சொல்லுகின்றார். மனம் மாற்றம் என்பது நம்மளுடைய செயலிலே வெளிப்பட வேண்டும். நான் இன்ன குடும்பத்தை சார்ந்தவன், இன்ன குலப்பெருமையை கொண்டவன், அல்லது நான் திருமுழுக்கு பெற்று கத்தோலிக்க கிறிஸ்தவனாக நான் வாழுகின்றேன், வாரந்தோறும் நான் கோவிலுக்கு வருகின்றேன் என்பதெல்லாம் அல்ல. மாறாக மனம் மாற்றமானது நம்மளுடைய செயலிலே காணப்பட வேண்டும். சாதாரணமாக எந்த ஒரு செயல் செய்யப்படுவதாக இருந்தாலும் அது முதலில் சிந்தனையாக தோன்றி சொல்லாக வெளிப்பட்டு பின் செயலாக மாறும். நாம் ஒரு தீய செயலை செய்ய வேண்டும் என்று நினைத்தோம் என்றால் அந்த நினைப்பை அறவே விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் இந்த செயல் வடிவம் பெறுவதற்கு முன் அது சொல் வடிவமாகவும், அதற்கு முன்னர் சிந்தனையிலே அது ஒரு கருத்தாகவும் இடம்பெறுகின்றது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு குற்றம் ஒரு செயலாக முடிவுறுவதற்கு முன்னரே, அதாவது எந்த அளவிற்கு என்றால், விபச்சாரம் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பவன் விபச்சாரம் செய்து விட்டான் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் அந்த சிந்தனையானது மனதில் தோன்றுகின்ற பொழுதே அது ஒரு பாவ சிந்தனையாக இருக்கின்றது, குற்றம் மிகுந்ததாக இருக்கின்றது. நம் சிந்தனையில் முதலில் செயல்களுக்கு உரிய நல்ல எண்ணங்கள் தோன்ற வேண்டும். நம்மளுடைய மனமானது ஒரு பேய் குரங்கு. ஏனென்றால் அது எப்பொழுதுமே நம்மை கீழ் நோக்கிதான் அழைத்து செல்லும், இழுத்து செல்லும். எனவே இதனை நாம் நம்ம அறிவை கொண்டு தடுத்து கொள்ள வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், கடலிலே நீர் எவ்வாறு நிறைந்திருக்கின்றதோ அதுபோல இந்த உலகமானது ஆண்டவரை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அறிவு நிலைகள் 10 என்று நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். தாவரத்திற்கு ஒரு அறிவு, கடவுளுக்கு இருக்கின்ற அறிவு நிலை என்று பார்க்கின்ற பொழுது 10வது அறிவு நிலை. இதில் 6வது அறிவு நிலை என்று நாம் சொல்லுகின்ற பொழுது நமக்கு மனமானது வேலை செய்கின்றது. இதற்கு மேல் இருக்கின்ற அறிவு நிலைகள் எல்லாமே
இறைவனுக்கு உகந்த அறிவு நிலைகள். ஏனென்றால் இந்த 6 அறிவு வரை நாம் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு தான் பயன்படுகின்றது. ஆனால் 7வது அறிவு நிலையிலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது இந்த அறிவு நிலைகள் பிறரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட அறிவு நிலைகளாக இருக்கின்றது. நமக்கு அறிவு கொடுக்கப்பட்டதனுடைய காரணம் தீமையை அழித்து நன்மையை ஏற்படுத்துவது. இது நமக்கு மட்டுமல்ல, நம்மோடு வாழுகின்ற சக உயிர்களுக்கும் பொருந்தும். நம்மை மட்டும் காத்து கொள்ளுவதல்ல, மாறாக நம்மோடு வாழுகின்ற சக உயிர்கள், மனிதர்களை மட்டுமல்ல. இது உயிர்மை நேயத்தை சொல்லுகின்றது. ஆன்மாவுக்கு அறிவு என்பது அந்நியமல்ல. கல்வி என்கின்ற கருவியை கொண்டு அது மேல் படிந்திருக்கும் பாசானை நாம் அகற்றுகின்றோம். அதனால் உள்ளிருக்கின்ற அறிவானது ஒளிர்கின்றது. எனவே நம்மளுடைய படைப்பே அறிவு படைப்பாகத்தான் இருக்கின்றது. இந்த அறிவு உள்ளவர்கள் அனைவரும் ஒத்த கருத்து உள்ளவர்களாக இருப்பார்கள். அதான் இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு சொல்லுகின்றது. ஒருமனப்பட்டவர்களாக இருங்கள், ஒருவர் மற்றவரை பொறுத்து கொள்ளுங்கள். பொறுத்து கொள்ளுங்கள் என்பது பிறர் என்ன செய்தாலும் நாம் தாங்கிக் கொள்வதல்ல, மாறாக அவர்களை தீமை செய்ய விடாமல் தடுப்பதும் அந்த தீமையிலிருந்து நம்மை காத்து கொள்ளுவதும் தான் பொறுத்து கொள்ளுதல் என்பதனை நான் உணர்கின்றேன். எவர் என்ன செய்தாலும் நாம் தாங்கிக் கொண்டு அவர்களை அப்படியே விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்பதல்ல, மாறாக நமது அறிவை கொண்டு அவர்களுக்கும் அறிவு விளக்கம் கொடுப்பதுதான் பொறுத்து கொள்ளுங்கள் என்று நான் உணர்கின்றேன். அந்த அளவிற்கு நம்மளுடைய ஆன்மா அறிவால் அனுபவத்தால் பக்குவம் பெற வேண்டும். இதைதான் நம்மளுடைய முன்னோர்கள் பக்குவம் பெற்றவர்கள் தன்னை மதியாது இருத்தல் என்று சொன்னார்கள். தனக்கு முக்கியத்துவம் வேண்டும் என்று நினைக்க கூடாது என்று அவர்கள் நமக்கு கற்பித்து இருக்கின்றார்கள். இன்றைய நாளிலே சிறுவர்கள் முதல் பெரியவர் வரை, தலைவர்கள் வரை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், இதிலும் ஆன்மீக தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களையும் எடுத்துக்கொண்டோம் என்றால், தங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கு? இலவு வீடாக இருந்தால் பிணமாக இருக்க வேண்டும், திருமண வீடாக இருந்தால் மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும், எங்கு இருந்தாலும் மாலையும் மரியாதையும் எனக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும், எங்கு சென்றாலும் ஒரு சால்வை, எலுமிச்சம்பழம், மாலை இதெல்லாம் கிடைக்க வேண்டும், மக்கள் என்னை மதிக்க வேண்டும் என்கின்ற நிலையில்தான் இன்றைய தலைவர்களும் சரி மற்ற அனைவருமே இருக்கின்றோம். தலைவர் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைய 2ஆம் வாசகத்திலே கிறிஸ்து இறைமகனாக இருந்தாலும் கூட அவர் எப்படிப்பட்ட தலைவராக இருக்கின்றார் என்றால் தொண்டராக இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. இன்னும் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே நாம் வாசித்தோம் என்றால் தெரியும், தன்னையே வெறுமையாக்கி கொண்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. இப்படி தன்னிலை உணர்ந்தவர்கள், தன்னை வெறுமையாக்கி கொண்டவர்களால் மட்டும்தான் பிறருக்கு உண்மையான அன்பை வெளிப்படுத்த முடியும். இறைவனுடைய ஆசியை, கருணையை நாம் வெளிப்படுத்த முடியும். அப்படிப்பட்டவர்கள்தான் படைப்பு யாவற்றிலேயும் இறைவனை காண்பார்கள். சாதாரணமாக ஒரு மரம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அதை நாம் அகிரிணையாகத்தான் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அகிரிணை உயர்திணை என்பதற்கு கூட அங்கே இடமில்லை. மாறாக எல்லாம் ஒருமனப்பட்டதாக சமாதானத்தோடு இருக்கின்றது. அதுபோல நாமும் அறிவு நிலையில் பக்குவப்பட்டு விட்டோம் என்றால், இறையாட்சிக்கு உட்பட்டவர்கள் என்றால், பார்க்கின்ற யாவற்றிலையும் இறைவனை காண வேண்டும். பிரான்சிஸ் அசிசியார் எப்படி ஒவ்வொரு உயிரையும் தன்னுடைய உயிராக சொன்னாரோ, எப்படி வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொல்லுகின்றாரோ, அந்த நிலைக்கு நம்மளுடைய ஆன்மாவானது பக்குவப்பட வேண்டும். இன்றைய நிலையிலே பார்க்கின்ற பொழுது அறிவும் விளங்காமல், நம் ஆன்மாவும் பக்குவப்படாமல், இன்று முதல் வாசகத்திலே சொல்லப்பட்ட சிங்கம், புலி, சிறுத்தை, கரடி இவையெல்லாம் எங்கு இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது எல்லாம் நமக்குள் தான் இருக்கின்றது. மிருகங்களுக்கும் விஷ ஜந்துகளுக்கும் உள்ள குணாதிசயங்களை நாம் நம்மிடமிருந்து அகற்றி விடுகின்ற பொழுதுதான் நாம் புதிய படைப்பாக மாறுகின்றோம். படைப்பனைத்திலும் இறைவனுடைய பிரசன்னத்தை காணுகின்றவர்களாகவும் நாம் இருக்க முடியும். நம் அறிவை பயன்படுத்தி மனத்தை அடக்கி நாம் செயல்படுகின்ற பொழுது சில நேரங்களிலே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக சற்று நம் உரிமைகளை தளர்த்தி கொள்ளுவதிலே நாம் எந்த அளவும் குறைந்து போவது இல்லை. எனவே சமாதானத்தை ஏற்படுத்துகின்றவர்களாகவும் இருக்கின்ற உயிர்களோடும் இறைவனோடும் நாம் சமாதானமாக வாழுகின்றவர்களாகவும்
இருக்க முயற்சிப்போம். எவ்வாறு கடல் நீரால் நிறைந்திருப்பது போல இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள யாவும் இறைவனுடைய அறிவால் நிறைவிக்கப்பட வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். அப்படி இறைவனுடைய அறிவு நம்மளிலே விளக்கம் பெறுகின்ற பொழுது நாம் எதிர்பார்க்கின்ற சமாதானமானது நம்மளிலே நிலைத்திருக்கும். அப்பொழுது உண்மையும் நேர்மையும் நீதியும் தங்கும். அதுவே இறையாட்சி, அதுவே விண்ணரசு என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடியும். இறையாட்சியினுடைய அனுபவத்தை நாம் பெற வேண்டும் என்றால் முதலில் நமக்குள் சமாதானமானது இருக்க வேண்டும், நம் குடும்பத்தில் இருக்க வேண்டும், நம் திருச்சபையில் இருக்க வேண்டும், நம் சமூகத்தில் இருக்க வேண்டும். அது உலகெல்லாம் பரவ வேண்டும். எனவே சமாதானமானது நிலை பெற இறைவன் நம் அனைவரையும், எல்லா உயிர்களையும் தம் அறிவால் நிறைவிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். சமாதானத்தோடு வாழ்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.